வணக்கம். நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸுக்கு உங்களை வரவேற்பது வனிதா பரமசிவம் மற்றும் நான் அனிதா. தற்போது நேரடியாக செய்திகளை பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது அதிமுக. மாநகராட்சி வார்டு உறுப்பினர்களுக்கான வேட்பாளர்களை அறிவித்தார் முதலமைச்சர் ஜெயலலிதா. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் முன்னாள் எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்களுக்கு இடம். சென்னை மாநகராட்சியில் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ பிரபாகர், முன்னாள் எம்பி நா. பாலகங்கா உள்ளிட்டோர் போட்டி. தற்போதைய சென்னை மேயர் சைதை துரைசாமிக்கு வாய்ப்பு மறுப்பு. திருச்சி மாநகரின் தற்போதைய மேயர் ஜெயாவுக்கு மீண்டும் வாய்ப்பு. முன்னாள் மேயர் சாருபாலா தொண்டைமானும் அதிமுக சார்பில் போட்டி. வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வேட்புமனுக்களை காலை 10 மணி முதல் 5 மணி வரை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிப்பு. வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய அக்டோபர் 3ஆம் தேதி கடைசி நாள். வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 21ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. தமிழக உள்ளாட்சி தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்த உத்தரவிட வேண்டும். திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். வேட்பாளர்களின் பிரமாண பத்திரத்தை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் கோரிக்கை. தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக மத்திய அரசு ஊழியர்களை நியமிக்கவும் மனுவில் திமுக வலியுறுத்தல். ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆளுங்கட்சியின் தலையீடு மற்றும் அராஜகத்தை சந்திக்க திமுக தயாராக உள்ளதாகவும் கருத்து. தேர்தலை ஒழுங்காக நடத்தவே திமுக வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் ஸ்டாலின் விளக்கம். உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக, திமுக இரண்டு கட்சிகளும் மக்களுக்கு பணத்தை அள்ளிக் கொடுக்கும். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. உள்ளாட்சி தேர்தல் குறித்து 4 கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் வைகோ பேட்டி. அரியலூர் அருகே மினி லாரி மீது மற்றொரு லாரி மோதி கோர விபத்து. விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 15ஆக உயர்வு. படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு தஞ்சை மற்றும் கும்பகோணம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. கச்சிப்பெருமாள் ஊரை சேர்ந்த 15 பேர் இறந்ததால் சோகத்தில் கிராம மக்கள். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. அரியலூர் சாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா நிதி உதவி. விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி. படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் நிதி வழங்க ஜெயலலிதா உத்தரவு. படுகாயம் அடைந்தவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் ஆணை. காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் கர்நாடகம் புதிய மனு தாக்கல். 6000 கன அடி நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவில் திருத்தம் கோரி மனு. தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீர் டிசம்பரில் சேர்த்து தரப்படும் என்றும் மனுவில் கர்நாடக அரசு தகவல். கர்நாடக அரசின் மனு நாளை விசாரணைக்கு வரும் என்று தகவல். GSLV மார்க் 3 உட்பட 3 செயற்கைக்கோள்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் கிரண்குமார் பேட்டி. PSLV C-35 8 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டது ஒரு மைல்கல் என்றும் தகவல். மோசடி வழக்கில் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி SRM பச்சமுத்து தாக்கல் செய்த மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. SRM பச்சமுத்துவின் ஜாமீன் நிபந்தனையை தளர்த்த கோரி வழக்கில் இன்று மாலை தீர்ப்பு. மருத்துவ மாணவர்களிடம் 75 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் SRM பச்சமுத்து கைது. நிபந்தனை ஜாமீனில் சிறையில் இருந்து வெளியே வந்துள்ளார் பச்சமுத்து. முதலமைச்சர் ஜெயலலிதா நல்ல உடல்நலத்துடன் இருக்கிறார். சென்னை அப்போலோ மருத்துவர்கள் தகவல். முதலமைச்சர் ஜெயலலிதா ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்று மருத்துவர்கள் பேட்டி. முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சிகிச்சை அழைத்து செல்லப்படுவார் என்று வெளியான செய்திக்கு மருத்துவர்கள் மறுப்பு. தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக விஷ்ணு பிரசாத் மீண்டும் நியமனம். தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அறிவிப்பு. EVKS இளங்கோவனால் நீக்கப்பட்ட தலைவர்களுக்கு மீண்டும் பதவி வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. கோவையில் கொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகி சகிகுமார் குடும்பத்தை நேரில் சந்தித்து மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆறுதல். இந்து அமைப்பினருக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க மத்திய அமைச்சர் வலியுறுத்தல். பாதுகாப்பு அளிக்கும் விவகாரத்தில் சிறிதும் தாமதம் கூடாது என்று பொன் ராதாகிருஷ்ணன் கோரிக்கை. சசிகுமார் கொலையில் குற்றவாளிகளை கைது செய்யாதது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக பொன் ராதாகிருஷ்ணன் பேட்டி.
கோவை இந்து முன்னணி நிர்வாகி சசிகுமார் படுகொலையை கண்டித்து வரும் 28ஆம் தேதி மாநிலம் தழுவிய போராட்டம். சென்னையில் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு. கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் எனவும் தமிழிசை வலியுறுத்தல். உள்ளாட்சி தேர்தலை நியாயமாக நடத்த தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை. கோவையில் சிறுபான்மையினர் வீடுகள் மற்றும் கடைகள் மீதான தாக்குதலுக்கு கண்டனம். திமுக தலைவர் கருணாநிதி அறிக்கை. இந்து முன்னணி நிர்வாகியை படுகொலை செய்த கூலிப்படையினரை கைது செய்ய வலியுறுத்தல். சிறுபான்மையினருக்கு எதிராக நடந்து வரும் வன்முறைகள் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் கருணாநிதி கருத்து. ரயில்களில் பொது பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடாது. மத்திய அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஏழை மக்கள் பயணிக்கும் பெட்டிகளின் எண்ணிக்கையை குறைப்பது அநீதி என்றும் ராமதாஸ் சாடல். ரயில்களில் 2ஆம் வகுப்பு பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ராமதாஸ் வலியுறுத்தல். சீன பட்டாசுகள் இந்தியாவில் இறக்குமதியாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளுக்கு தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தல். சீன பட்டாசுகளின் இறக்குமதியால் சிவகாசியில் பட்டாசுகள் தேக்கமடைந்துள்ளதாக தகவல். சிவகாசி பட்டாசுகளை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வாசன் கோரிக்கை. முதலில் பாகிஸ்தான் பிரச்சனையை பார்த்துவிட்டு பின் காவிரி விவகாரத்தை பார்ப்போம். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சென்னையில் பேட்டி. காவிரி நீர்தான் வேண்டுமா அல்லது நீர் வேண்டுமா என முடிவு செய்ய வேண்டும் என்றும் கருத்து. சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த விசாரணை கைதியின் குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் வலியுறுத்தல். கார்த்திக் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது 302 கீழ் வழக்கு பதிவு செய்யவும் கோரிக்கை. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் விடுவிப்பு. நல்லெண்ண அடிப்படையில் மீனவர்களை விடுவித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவு. மீனவர்கள் விரைவில் நாடு திரும்புவார்கள் என உறவினர்கள் எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள 90 MBBS இடங்கள். ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறப்பு மருத்துவ கலந்தாய்வு. பல் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிப்பு. சத்தியமங்கலம் அருகே கரடி தாக்கியதில் பெண் ஒருவர் படுகாயம். ஊருக்குள் புகுந்த கரடியை விரட்டியடித்த பொதுமக்கள். தாக்குதலுக்கு ஆளான பெண்ணுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. வனவிலங்குகள் ஊருக்குள் புகுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதை அடுத்து மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. வெங்கடேஷ் பண்ணையாரின் 13வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. செய்துங்கநல்லூர் சோதனைச் சாவடியில் பலத்த சோதனைக்கு பின்பே வாகனங்கள் செல்ல அனுமதி. செய்துங்கநல்லூர் சோதனைச் சாவடியில் பாதுகாப்புக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பெண் கழுத்து நெரித்து கொலை. தப்பியோடிய கொலையாளி குமாருக்கு போலீசார் வலைவீச்சு. பிரேத பரிசோதனைக்காக சடலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. இணையம் வர்த்தக துறைமுகம் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கன்னியாகுமரி நாட்டுப்படகு மீனவர்கள் வேலைநிறுத்தம். தூத்தூர், தேங்காய்பட்டினம் உள்ளிட்ட 28 கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. வேலைநிறுத்தத்தால் படகுகள் கரையிலேயே நிறுத்தி வைப்பு. கர்நாடகாவிற்கு செல்லும் தமிழக அரசு பேருந்துகள் ஓசூரில் 21வது நாளாக நிறுத்தம். ஓசூரில் இருந்து கர்நாடக பதிவு எண் கொண்ட தனியார் பேருந்துகள் மட்டுமே இயக்கம். காவிரி பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் பதற்றம் நீடிப்பதால் நடவடிக்கை. பேருந்து போக்குவரத்து குறைபாட்டால் பயணிகள் தவிப்பு. நெய்வேலி NLC சுரங்க ஒப்பந்த தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டம். பணி நாள் 26 நாட்களில் இருந்து 15 நாட்களாக குறைக்கப்பட்டதற்கு கண்டனம். வாகனங்களை மறித்து தொழிலாளர்கள் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொது மேலாளர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததால் கைவிடப்பட்ட போராட்டம். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி போராட்டம். போராட்டத்தின் போது பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள புளியங்குடி வனப்பகுதியில் காட்டுத்தீ. கொழுந்துவிட்டு எரியும் தீயில் அரிய வகை மரங்கள் எரிந்து நாசம். காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு வீரர்கள் போராட்டம்.
நாகை மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் இளைஞர் தூக்கிட்டு தற்கொலை. உயிரிழந்த சிவகுமாரின் உடலை மீட்டு பள்ளிப்பாளையம் போலீசார் விசாரணை. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. தீபாவளி விற்பனைக்கு தயாராகும் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள். மாத விற்பனை இலக்கை அக்டோபரில் 8 மடங்காக உயர்த்த திட்டமிட்டுள்ள அமேசான் இந்தியா. விற்பனை நிறுவனங்களுக்கு புதிய சலுகைகளை அறிவித்துள்ள பிளிப்கார்ட் நிறுவனம். ஸ்மார்ட் போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனையில் அதிக கவனம் செலுத்த முடிவு. தனுஷின் தொடரி படத்திற்கும் விஜய் சேதுபதியின் ஆண்டவன் கட்டளைக்கும் கடும் மோதல். 2 படங்களுக்குமான சென்னை பாக்ஸ் ஆபீஸ் வசூல் வெளியீடு. தொடரி திரையிடப்பட்ட 4 நாட்களில் 1,78 லட்சம் ரூபாய் வசூல். ஆண்டவன் கட்டளை 3 நாட்களில் 66 லட்சம் ரூபாய் வசூல். இந்தியர்களை பற்றி தரக்குறைவாக பேசி சர்ச்சையில் சிக்கிய பாகிஸ்தான் நடிகர். சர்ச்சை அடுத்து பாகிஸ்தான் நடிகர் முக்கிய கதாபாத்திரத்தில் இருந்து நீக்கம். செய்வதறியாது திகைத்த நடிகர் பகிரங்க மன்னிப்பு கோரியதால் பரபரப்பு. பாகுபலி படத்துடன் மோதும் இயக்குனர் AR முருகதாஸ். பாகுபலி 2ஆம் பாகம் வெளியாகும் தேதியே மகேஷ் பாபு நடிப்பில் இயக்குனர் முருகதாஸ் இயக்கி வரும் படமும் வெளியீடு. 2 படத்திற்கும் பெரும் எதிர்பார்ப்பு இருப்பதால் கடும் போட்டி. தெலுங்கில் முன்னணி நடிகர் பவன் கல்யாணை வைத்து SJ சூர்யா இயக்கும் படம் ரத்து என்று தகவல். முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு நடிக்கும் படத்தில் வில்லனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்ததால் SJ சூர்யா முடிவு. வில்லன் கதாபாத்திரத்திற்காக 6 பேக் வைக்கும் முயற்சியில் SJ சூர்யா தீவிரம். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவுற்றது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.